சற்றுமுன் வெளியான ஒரு அதிர்ச்சியான தகவல். பறவை காய்ச்சல் மனிதர்களுக்கு பரவுமா? அச்சத்தில் இருக்கும் பொதுமக்கள். சுகாதாரத்துறை விளக்கம் என்ன சொல்கிறது? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தி ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. சென்னை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பறவை காய்ச்சல் பரவும் நிலையில் வழிமுறைகளை பின்பற்ற சுகாதாரத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. பறவை காய்ச்சல் அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவர்களை அணுக வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் சென்னை கிண்டி சிறுவர் பூங்காவில் கடந்த சில நாட்களாக பறவைகள் மர்மமான முறையில் உயிரிழந்து வந்தது. இது குறித்து நடத்தப்பட்ட ஆய்வில் பூங்காவில் உள்ள பறவைகளுக்கு பறவை காய்ச்சல் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் தொடர்ந்து பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி சிறுவர் பூங்கா மூடப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. இந்த நிலையில் பொது சுகாதாரத்துறை இயக்குனர் வெளியிட்டுள்ள அறிவுறுத்தலின்படி பறவை காய்ச்சல் பாதிப்பு 99.9% மனிதர்களுக்கு பரவ வாய்ப்பு இல்லை. எனவே பொதுமக்கள் இது குறித்து அச்சப்பட தேவையில்லை என்று அவர் கூறியுள்ளார். இறந்த அல்லது நோய்வாய்ப்பட்ட பறவைகள் வெறும் கையால் தொடக்கூடாது. காகங்கள், புறாக்கள் அதிகளவில் இறந்து கிடந்தால் உடனே தகவல் தெரிவிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அதே சமயம் பறவை இறந்த இடங்களில் வசிக்கும் மனிதர்களுக்கு காய்ச்சல் பாதிப்புகள் ஏதாவது உள்ளதா எனவும் கண்காணிக்கப்படுகிறது. பொது இடங்களில் இறைச்சி கழிவுகளை திறந்த வெளியில் கொட்டக்கூடாது. இது மற்ற பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு நோய் பரவ காரணமாகலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் இறைச்சி கடைகள் மற்றும் சுற்றுப்புறங்களை கிருமி நாசினிகள் தெளித்து தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். இது மிகவும் அவசியம். கோழி இறைச்சி மற்றும் முட்டைகளை நன்கு வேக வைத்து உட்கொள்வது பாதுகாப்பானது என தெரிவித்துள்ளது. இது மக்கள் அனைவரும் இதை நீங்கள் புரிந்து கொண்டு இனி வருகிற நாட்களில் நீங்கள் இதை செயல்படுத்துங்கள். அதே சமயம் பறவை காய்ச்சல் தொற்று உறுதி செய்யப்பட்டதை முன்னிட்டு இதற்கு முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கையாக மார்ச் 20 முதல் கிண்டி சிறுவர் பூங்கா தற்காலிகமாக மூடப்பட்ட நிலையில் கடந்த 2 மாதங்களாக வேளச்சேரி, அடையார், திருவான்மியூர் உள்ளிட்ட பகுதிகளில் பல காகங்கள் இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டன. அவற்றில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வக பரிசோதனைகளில் பறவை காய்ச்சல் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இந்த நிலையில் தமிழக சுகாதாரத்துறை முக்கிய அறிவிப்பை ஒன்று வெளியிட்டுள்ளது. அதன்படி பார்க்க போனால் இதுவரை தமிழகத்தில் உள்ள மனிதர்களுக்கு பறவை காய்ச்சல் பாதிப்பு எதுவும் பதிவாகவில்லை என்பதால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று அவர்கள் கூறியுள்ளனர். எனினும் இதற்கு சளி, இருமல், காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மக்கள் அனைவரும் இதை உன்னிப்பாக கவனிங்கள். உடல்நல குறைபாடு உள்ள பறவைகள் அல்லது இறந்த பறவைகள் கையாள்வர்கள், மேலும் இறைச்சி கடைகளில் பணிபுரிபவர்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏதேனும் பறவைகள் இறந்த நிலையில் காணப்பட்டால் உடனடியாக கால்நடை மருத்துவத்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். அதே சமயம் முழுமையாக வேக வைக்காத முட்டை மற்றும் இறைச்சி வகைகளை சாப்பிடாமல் தவிர்க்க வேண்டும். இறைச்சி கடைகளில் கழிவுகளை வெளியில் கொட்டுவது தவிர்க்கப்பட வேண்டும். மேலும் பறவை காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளுக்கு செல்லாமல் இருக்க வேண்டும். இது மிக மிக முக்கியம். அதை குறிப்பாக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இதை நீங்கள் கட்டாயமாக பெற வேண்டும். அதே சமயம் பறவை காய்ச்சல் என்பது பறவைகளுக்குள் பரவும் வைரஸ் நோயாகும். இது ஒரு சில நேரங்களில் இது மனிதர்களுக்கும் பரவ வாய்ப்பு உள்ளது என்று கூறப்படுகிறது. ஆகையால் பறவை காய்ச்சலில் பொதுவான அறிகுறிகள் அதிக காய்ச்சல், இருமல், தொண்டை வலி, உடல் சோர்வு மற்றும் தலைவலி ஆகியவையாகும். இதில் சிலருக்கு கண்கள் சிவத்தல், மூச்சு திணறல், நெஞ்சு வலி போன்ற அறிகுறிகளும் காணப்படலாம். சிகிச்சை தாமதமானால் நிமோனியா அல்லது மூச்சு கோளாறு போன்ற தீவிர பிரச்சனைகள் ஏற்படலாம் என்று சொல்லப்படுகிறது.
இதனால் பறவை காய்ச்சல் ஒரு மனிதரிடமிருந்து மற்றொருவருக்கு பரவும் வாய்ப்பு மிகவும் குறைவுதான். அதே சமயம் தொற்று பாதிக்கப்பட்டவர்களுடன் நெருங்கிய தொடர்பை தவிர்ப்பது மிகவும் பாதுகாப்பானது என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். ஆகையால் இந்த சொல்லப்பட்டுள்ள அனைத்து தகவலும் மக்கள் அனைவரும் பின்பற்றி இதை நீங்கள் குறிப்பாக முன்கூட்டியே ஏதேனும் உங்களுக்கு இந்த அறிகுறிகள் இருந்தால் முன்கூட்டியே நீங்கள் அருகிலுள்ள மருத்துவரை அணுகலாம். அதே சமயம் இருமல், சளி மற்றும் சுவாசிப்பதில் சிரமம் உள்ளிட்ட பொதுவான அறிகுறி உள்ளவர்கள் மருத்துவரை அணுக வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறப்படுகிறார்கள். பறவை காய்ச்சல் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று பொதுமக்களுக்கு மருத்துவத்துறை அறிவுறுத்தி உள்ளது. இதனால் இந்த கிண்டியில் உள்ள சிறுவர் பூங்காவில் பறவைகளுக்கு பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்ட நிலையில் அங்கு பூங்காவை மூடப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதி மற்றும் தகுந்த முன்னெச்சரிக்கையோடு விலங்குகள் மற்றும் பறவைகளை கையாள வேண்டும் என்று மருத்துவர்கள் அனைவரும் அறிவுறுத்தி வருகிறார்கள். அதே சமயம் இது தொடர்பாகவே விரிவான அறிக்கையில் தமிழகத்தில் மனிதர்களுக்கு இதுவரை பறவை காய்ச்சல் பாதிப்பு இல்லை என்பதால் இது பற்றி மக்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் என்று சொல்லப்படுகிறார்கள். ஆகையால் இதற்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் என்று இங்கே நீங்க பார்ப்போம். நீங்க வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இருமல், சளி, காய்ச்சல் மற்றும் சுவாசப்பதில் சிரமம் உள்ளிட்ட பொதுவான அறிகுறி உங்களுக்கு தெரிந்தால் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவரை அணுக வேண்டும். இது மிகவும் அவசியம். அதே சமயம் உடல்நலம் குன்றிய பறவைகளை கையாள்பவர்கள், இறந்த பறவைகளை கையாளுபவர்கள் மற்றும் இறைச்சி கூடத்தில் பணிபுரிபவர்கள் கவனத்துடன் பணிபுரிய வேண்டும் என்று அனைத்து மருத்துவர்கள் கூறுகிறார்கள். அதே போல அசாதாரண பறவை இறப்புகள் இருப்பின் உடனே கால்நடை மருத்துவத்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறார்கள். சரிவர சமைக்கப்படாத முட்டை மற்றும் இறைச்சி வகைகளை உண்பதை தவிர்க்க வேண்டும் என்று அனைவரும் கூறுகிறார்கள். பறவை காய்ச்சல் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று அனைவரும் மருத்துவர்கள் கூறுகிறார்கள். இறைச்சி கூடங்களில் பணிபுரிபவர்கள் இறைச்சி கழிவுகளை பொதுவெளியில் கொட்டக்கூடாது. மேலும் பறவை காய்ச்சல் சம்பந்தமான வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் கூடுதல் தகவலுக்கு தொலைபேசி எண் 104 தொடர்பு கொள்ளலாம் என்று மருத்துவத்துறை தெரிவித்துள்ளது. ஆகையால் இந்த சொல்லப்பட்டுள்ள அனைத்து தகவலும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். நாங்கள் புதிய புதிய வீடியோஸ் டெய்லியும் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப